ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குதுங்க. இது புக்கிட் திங்கி சுமத்ரா பாராட் புக்கிட் திங்கியில் வந்து இதான் ஜாம் காட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான இடம், ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி இந்த இடம். பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பப்ளிக் ஹாலிடே, மக்கள் எல்லாம் அதிகமாக ஒன்று கூடியிருக்காங்க இந்த இடத்துல. ஒரு லேப்பா பண்ணுற இடம் இது. தத்தாரான் மெர்டே கமாரி. பார்த்தீங்கன்னா கிரேப் ரைடர் பைக்கில் கூட்டி போவாங்க, கார் இல்லை பைக்கில். இப்போ ஜேஎம்ஐலாம் பற்றி யோசிக்க வேண்டியதில்லை, பட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுவாங்க. ஆனால் இது மலேசியாவில் அனுமதி கொடுக்கல. இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற சில நாடுகளில் இருக்குது. யார் வேணாலும் ஏறலாம், கணக்கு இல்லை. ஜேமில் மாட்டாமல் நீங்கள் வேகமாக போயிடலாம், அதே விஷயம். பேரை பார்த்தீங்களா, ராமாயணா. நிறைய தமிழ் பேர்களை பார்க்க முடியுது இங்கே. ராமாயணா, யோகா, சக்தி, பரமேஸ்வரா, இது போன்ற பல தமிழ் பேர்களை நான் இங்கே இந்தோனேஷியாவில் சுத்த போகும்போது பார்த்துருக்கேன். ஓகே, நம்ம ஒரு குதிரை ரைடு ஏறுவோம் வாங்க. 20 நிமிஷம் ஒரு ஜூத்தாவான், இந்தோனேஷியா ரூபியா. போலே ஓகே. பாருங்க எவ்வளோ குதிரை வண்டி நிற்கிதுண்டு. இதெல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போ. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால டூரிஸ்ட்டை கவர்றதுக்காண்டி இந்த மாதிரி அரசாங்கமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாம் குதிரை தான். குதிரை மாதிரி இருக்கிற கழுது இல்லை, எல்லாமே குதிரை தான். ஏறி உட்காந்தாச்சு. அரை மணி நேரம், 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம். 10 ஜூத்தான்னு சொன்னார். மலேசியா காசு 30 வெள்ளி. டிரைவர் உட்கார இடத்துல வந்து நம்ம வந்து உட்காந்தாச்சு. அவர் வந்து நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம், ஓகேன்ட்டார். அவர் பின்னாடி போயிட்டார் பாருங்க. நான் வந்து முன்னாடி உட்காந்துருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஆசை இந்த குதிரை வண்டியில் சவாரி பண்ணுறது, மாட்டு வண்டியில் போகிறது. இதெல்லாம் அந்த இயற்கையை நேசிக்கிற ஒரு அந்த தாக்கம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் போகிறதே ஒரு சுகந்தன். இது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத ஒரு வாகனம் குதிரை வண்டி, மாட்டு வண்டி. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இப்படி தான் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ காலம் வளர்ச்சியை நோக்கி முன்னோக்கி போகும்போது இதெல்லாம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்களில் டூரிஸ்ட்டை கவர்றதுக்காண்டி பல நாடுகளில் இதெல்லாம் அரசாங்கமாக முன் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன். உலகத்திலே பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா வந்து 4வது மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. முதல்ல இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா இருந்துச்சு. இப்போ 2023 அப்புறம் இந்தியா முன்னாடி வந்துருச்சு முதல் இடத்துக்கு. 2வது இடத்துல சைனா இருக்குது, 3வது இடத்துல யுஎஸ்ஏ அமெரிக்கா இருக்குது, 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா நாடு இருக்குது. மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட உலகத்திலேயே 4வது பெரிய நாடு. கூடாயினி அப்போ நாமா கூடாயினி அமீர் நாமாடி அமீர். இந்த குதிரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமீர். அப்போ காபார். நல்ல ஒரு கம்பீரமான ஒரு குதிரையாக இருக்குது. இதெல்லாம் பாதுகாத்து வளர்க்குறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, காற்று நல்லா வருது ஃபாஸ்ட்டாக போனோடனே. ஏன்னா இது வந்து மலை பிரதேசத்தினால காற்றுமே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, செஜுவாக இருக்குது. ரொம்ப குதிரை வண்டியில் இப்படி உட்காந்து போகும்போது ரொம்ப அருமையாகவும் இருக்குது. ஊருக்கு போனதோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர்றது தான் அடுத்த வேலை. முதல்ல எப்போவுமே நம்ம தனியாக பைக் ரைடர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துடுவேன். அது ஒரு மெயின் காரணம் தான் நம்மளை வந்து தைரியம் எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்கிறதுக்கு. அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அடுத்து நம்மளை ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவாண்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. ஆனால் குதிரை மேலே ஏறி உட்காந்து ஓட்டுறதுனா ரொம்ப இன்னும் விருப்பம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த இடத்துல இல்லை.
அமீர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாரு. அமீருக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவர்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அமீருங்கிற அந்த வார்த்தைக்கு தலைவர்னு அர்த்தம். மேபி அங்கே நிற்கிற ஒரு 20 குதிரைக்கு தான் தலைவராக இருப்பார்னு நினைக்கிறேன். இவருக்கு தலைவர் வந்து அந்த ஓனரு, குதிரைக்கெல்லாம் தலைவராக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓங்கி தட்டினோம்னு வச்சுக்கிறீங்களேன், வேகமாக ஓடுவாப்புல. அந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. இந்த குதிரை வண்டியில் போகும்போது இந்த சத்தத்துக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. என்னை காணவில்லையே நேற்றோடு எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழல் இல்லாதவன் தெரியாதா என் நிழலும் நீ என புரியாதா. இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. அந்த மியூசிக்கை பார்த்தீங்கன்னா அதனோட தாக்கத்திலேயே தான் இருக்கேன். ஓய் சலாமத் ஜலான். இந்த குதிரை வண்டியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள்னா 3 பேர் ஏறலாம். kalau budak kecil kalau dewasa 1, budak kecil boleh 4. Kalau apa ya? Kalau enaknya naik ke belakang 2, depan 1. Oke. பெரிய ஆட்கள்னா 3 பேருங்க. கணக்கு வச்சுக்கிறீங்க. Kalau bisa sempitnya berempat. Kita boleh ghostan kan? Di ghostan tak boleh ya? Boleh enggak? Boleh jalan dia. Ghostan lah போங்கறாரு எங்க பாப்போம். Ya lah. உள்ளே juga தாங்க. குதிரை வண்டிலாம் எவ்வளோ அழகாக கோஸ்தான்லேயே போய் பார்க்கிங் பண்ணுது பாருங்க. பரவாயில்லைங்க, அதுவே சொந்தமாக பார்க் பண்ணுதுங்க பாருங்க. அதிசயங்க, எவ்வளோ அழகாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. மனுஷங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓகே, மகாசிபா. வாங்க ஐஸ்கிரீம் ஐஸ் potong. மாப்பிள்ள உட்காந்துருக்காப்புல பாருங்க. என்ன மாப்பிள்ள, தர்மமா? உனக்கு தர்மம் தான், மணி பரிசையை கொடுத்துட்டேன்டா. ஒரு கொடை வள்ளல்ப்பா, நான் ஒரு கொடை வள்ளல். மக்களே இந்த வேலை முடிஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் கொஞ்சம் இழப்பாடுறோம் பாருங்க. இங்கே உள்ள தண்ணி தேத்தண்ணி நான் பாண்டினா அது என்னது பூச்சு ஹாரும் பூச்சு ஹாரும். பசீரல நீங்கள் தண்ணி குடிக்கலையா? கோஃபி தான் அது இருக்க கோஃபி போட போயிருக்காரா? இது ஹார்ட்வேர் கடை பார்த்துக்குதுங்க. ஹார்ட்வேர் கடை தானே எல்லாம் பாருங்க. இந்த எம்டி பொத்தெல்லாம் இருக்கு பாருங்க. பெட்ரோல் விற்கிறாங்க பாருங்க. அதான் பெட்ரோல் பாருங்க. அதான் இதில் ஈஸி பண்ணி கொண்டு போய் முன்னாடி வைக்கிறதா. எத்தனை சொல்றியா? நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட்டு போகிறோம்ல போத்தல், அதை எடுத்து ஈஸி பண்ணி விற்றுருவாப்புல. மீனாக்காப்பா படம் ஏர்போர்ட் பாருங்க எப்படி இருக்குது. நம்மளை இறக்கி விட்டு போது பாருங்க வேணும் நம்ம வண்டி.
டிரைவர் கடைசி நேரத்தில் பைய கேட்குறாரு, அந்த ஃபோனை எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு. எவ்வளோ தெளிவாக இருக்காப்புல பாருங்கள். நான் சொன்னேன் அடுத்த ட்ரிப் வர போகும்போது உனக்கு ஒரு புது ஃபோனை வாங்கிட்டு வரேன், இது பழைய ஃபோனு பாவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிட்டேன். இதுனா போர்டிக்ஸன்னு இதை நாங்கள் வந்து எப்பவும் குளிப்போம். இல்லையோ தெரியுது, ஏர்போர்ட் தெரியுது. ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்றஸ் பா அம்மா.